ஹாய் காய்ஸ், இப்போது எங்கே வந்திருக்கோன்னா லைக் பிரண்டை பிக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிரண்டை எங்கேயுமே கிடைக்கல. சரி திரும்ப வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ இங்கே ஒரு விஷயம் கிடச்சிது பாருங்கள். கள்ளிப்பழம் நிறைய கிடச்சிருக்கு. இதான் அந்த செடி. இங்கே பாருங்கள், இந்த கேப்லலாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பறிக்க போகிறோம். நான் உங்களுக்கு பறிச்சுட்டு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேவா? அப்படியே வரப்போ இந்த செடி பார்த்தேன். இது என்ன செடின்னு தெரியல. இது டிஃப்ரெண்ட்டாக பிளான்ட் மாதிரி இருக்குது. கார்டனிங் பிளான் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நிறைய பழம் இருக்குது. ஒரே ஒரு பழம் தான் பறிச்சிருக்கேன். இன்னும் இங்கே நிறைய பழங்கள்லாம் இருக்குது. கேமரா ஹேண்டில் பண்ண ஆள் இல்லை, நான் மட்டும்தானே இருக்கேன். ஸோ அதனால தான். இங்கே பாருங்கள், இந்த பூவை பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள். பறிக்கலாம். முள் தான் நிறைய இருக்குது, பட் பார்த்து தான் பறிக்கணும். அதுலேயும் ஒரு முள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பறிக்கணும். இங்கே பாருங்க, இருங்க உங்களுக்கு கேமரா ஒழுங்காக வச்சுட்டு காட்டுறேன். பாருங்க காய்ஸ், ஒரு பழம் பறிச்சாச்சு. இன்னும் அங்கிட்டலாம் நிறைய இருக்குது. நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம், ஓகேவா? பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. முள்ளெல்லாம் வேறு நிறைய கிழிக்குது. குட்டி குட்டி பழம் நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஜூமில் காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல, அழகா? அப்படி தான் இருக்குது, அழகா. நீங்கள் பாருங்க, கேப்பில் ஒரு பழம் போய் ஒளிஞ்சிட்ருக்கா. அப்படி இப்போ அதை பறிக்க போகிறேன். இந்த முள் எல்லாமே குத்தும். ஸோ அதனால் நம்ம அப்படியே ஒரு முறுக்குனா வந்துடும். குத்துது காய்ஸ். இங்கே பாருங்க, ஒரு முள் குத்திட்டுருக்கு. இங்கே பாருங்க, நமக்கு 2வது பழம் கிடச்சிருக்கு. ஓகே, இது அப்படியே ஒரு ஓரமாக கொண்டு போய் வைக்கலாம். இங்கே பாருங்கள், பழம்லாம் பழுத்து கீழே கொட்டி இருக்கு பாருங்க. அழகாக இருக்குல்ல? இதெல்லாம் காய். இன்னும் நிறைய மொக்கெல்லாம் வச்சுருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு குண்டு பழம் ஒன்று பார்த்தேன், உள்ளே இருக்குது. பட் எப்படி பறிக்கிறதுன்னு தான் தெரியல. நான் அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் வந்து வேறு விஷயமா வந்தேன். பட் இது கிடச்சிருக்கு. பாருங்க, நல்லா குண்டு பழம். ஒரு பழம் கிடச்சிருக்கு. பட் ஆனால் செடி உள்ளே இருக்கனால சரி பறிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேலே ஒன்று இருக்குது, இதை பறிப்போம் ஃபஸ்ட்டு. கை வச்சோடனே வந்துருச்சு. இதை பறிப்போம். நல்ல பழம் பாருங்க. இதில் ஒரு முள் இருக்கும், பார்த்து தான். பாருங்க காய்ஸ், தெரியுதா? முள் குத்தி இருக்கு. நான் பிக்க போனால அங்கே வீடியோ எடுக்க முடியல. டெம்பரேச்சர் ஹையாக இருந்துச்சுனால மொபைல் டெம்பரேச்சர் ஹைன்னு காட்டுது. அதனால எவ்வளோ பிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ இது கிடச்சிது. நல்ல பழமாலாம் பெற்று. இங்கே பாருங்க, இவ்வளோ சைஸ், மோட்டோ சைஸில் ஒரு பழம் கிடச்சிது. பின்னாடி ஆடினாங்களா அந்த பாட்டி, வந்து ஹவுஸ் ஓனர் பாட்டி, அவங்க அப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கண்டுக்காது. இவ்வளோ பெரிய பழம் கிடச்சிது. இப்போ லைக் ஒரு பழத்தை எடுத்து நம்ம அதை எப்படி உரசணும்னு காட்டுறேன். ஓகே பாருங்கள்,
இதை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருவோம். வச்சு இந்த மாதிரி ஒரு கல் ஒன்று எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் ஜூஸ் கொடுத்தது. இப்படி இந்த மாதிரி கல் வச்சுட்டு இந்த நுனியை அப்படி பிடிச்சிட்டு அதில் தெரியுதா பாருங்கள், ஒரு குட்டி குட்டி முள்ளு முள்ளா அந்த மாதிரி கீழே தெரியுதா? இதை தான் எடுத்து நம்ம வந்து இப்போ தேய்க்கணும். ஏன்னா தேய்ச்சாதான் அந்த முள்ளெல்லாம் போகும், நம்ம வந்து சாப்பிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வீடியோஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். அதனால் எனக்கு கேமரா ஆங்கிள் இதெல்லாம் எப்படி வைக்கணும்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு பெரிய முள்ளு ஒன்று இதெல்லாம் தான் குத்திடுச்சு. நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்தணும் கல் வச்சு. இந்த மாதிரி வறுத்தோம். அதுக்கப்புறமா கல்லை கீழே வச்சுருங்க. எதுவே முள்ளு ஒன்றுப்பா இன்கட்டில் குத்திட்டு இருக்கு. ஆனால் எப்படி குத்திட்டு இருக்குன்னு தெரில. உடம்பு ஃபுல்லாக முள்ளாயிடுச்சு காய். இப்போ வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ணதை பாருங்க. ஒரு மாதிரி புளிப்பா லைட்டாக ஒரு இனிப்பு. ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஃப்ளேவர் இல்லாமல். லைக் அதே தான். இது வந்து நாட்டு ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் ஹைப்ரிட் பண்ணி வளர்க்குறோம்ல. நல்லா பழுத்துச்சு. இது நல்ல பழம்தான். இவருங்க எப்படி ஜூஸ் கொட்டுதுங்க. ஜூஸ் கொடுத்து பிளெட்டு மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம பின்னி வச்சு இப்படி உரிச்சாலே உருண்டுட்டு இப்படியே வந்தது. சி நிறைய ஜூஸ் இப்படி கிழிச்சாலே கிழிச்சிட்டு வந்துடுது. அப்படியே எடுத்து இந்த முன்னாடி இருக்குல்ல இந்த ஓட்டை மாதிரி, அந்த இடத்துல ஒரு விதை மாதிரி இருக்கும். முள்ளு தான் அதுவும். ஆனால் அதை சாப்பிடக்கூடாதும்பாங்க. அதுக்கு பின்னாடி உள்ளது இப்படியே இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் விதை இருக்கு. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு முழு இருக்கும். அதான் இதையும் கூட. ஓகே, நல்லா இருக்கு. இதெல்லாம் விதை காய் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளஷ் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேப்ஸு, அப்புறம் புளிப்பான பேரிக்காய் அதெல்லாம் தின்னா எப்படி இருக்கும். இந்த விதை உளுந்தா முளைக்கும் போல, அடுத்தடுத்த இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் போல. என் கையை பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. நான் ஆல்ரெடி ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். நான் வேற ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு போனேன்.
இப்படி உடச்சிருச்சு. சரி, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மோர் கண்டென்ட்டுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அனுப்புகிறேங்க. பாய்.